நடிகர் வருண் தவன், கீர்த்தி சுரேஷ், வாமிகா கபூர், ஜாக்கி ஜெராஃப், சல்மான் கான் உள்ளிட்ட பலர் நடிச்சு 25ஆம் தேதியான நேத்து ரிலீஸ் ஆன படம் தான் பேபி ஜான். இந்த படம் தமிழ்ல விஜய் சமந்தா நடிச்சு வெளியான தெறி படத்தோட ரீமேக்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தை அட்லி தான் இயக்கியிருந்தாரு. படத்துல விஜய், சமந்தா, எமி ஜாக்சன், மகேந்திரன், ராதிகா, பிரபு, மொட்ட ராஜேந்திரன் உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருந்தாங்க. விஜய்க்கு மகளா நடிகை மீனாவோட மகள் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெளியாகி செம்ம ஹிட் ஆகி வரவேற்பை பெற்று வசூல் ரீதியாகவும் கலக்குனுச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தை இந்தியில ரீமேக் செய்ய இந்த படத்தையும் அட்லி தான் தயாரிச்சிருக்காரு. பேபி ஜான்னு டைட்டில் வச்சிருக்க இந்த படத்துல வருண் தவானுக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. தெறிப்படத்தோட ரீமேக் அப்படிங்கிறதுனால தெறிப்படத்தையே மறுபடி பார்க்குற மாதிரி இருக்கும்னு இந்தி ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி கதைக்களத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அட்லி. குறிப்பா சல்மான் கான் கதாபாத்திரம் தமிழ்ல கிடையவே கிடையாது. ஹிந்தி ரசிகர்கள் சல்மான் கான் கதாபாத்திரத்துக்கு நல்ல வரவேற்பை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு இந்தியா மட்டுமில்லாம வெளிநாட்டிலையும் படத்துக்கான ப்ரமோஷனை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்களோட திருமணம் முடிஞ்ச கையோட ப்ரமோஷன்ல கலந்துக்கிட்டாங்க. அந்த செயலை பார்த்த அனைவருமே அவரை பாராட்டி வந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த படம் உலகம் முழுவதும் முதல் நாள்ல மட்டும் 16 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது சோசியல் மீடியாவில் பரவக்கூடிய ஒரு வசூல் கணக்கா இருக்கு. இது படக்குழு அறிவிச்ச அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.